ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். குளிரில் ஏன்னா டாய்லெட் தான் ஒரு க்ளோஸ் ரூமாக இருக்கும். பட் உட்டில் செஞ்சனால வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. நைட்டு வந்தப்போ உள்ளே போகவே முடியல, அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த வின்டர் ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு கரிசுவா போனோம்ல. ஸோ 2ஆவது நாள் வந்து இன்னொரு பிளேஸுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம் எங்கேயாச்சும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்னால் வந்து ஒரு தனி ஹவுஸ் மாதிரி, ரெண்டல் ஹவுஸ் மாதிரி. ஸோ இந்த ஹவுஸ் வந்து நம்ம வாடகை எடுத்து நைட்லேருந்து காலை வரைக்கும் தங்கிக்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. ரோடே இல்லை, காடு மாதிரி இல்லை. ஸோ கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா -4 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹவுஸில் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாகவே உட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் நிறையா அந்த காட்டேஜெலாம் வந்து பார்த்துருப்போம், உட்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்னோ. ஸோ நடுவில் இந்த வீடு, அதுவும் தனி வீடு, சுற்றி பார்த்தீங்கன்னா காடாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்குது. அதாவது நாங்கள் டோக்கியோ அந்த சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு, ஸோ இங்கே ஜப்பானில் வந்து இந்த மாதிரி இடத்துல தங்க, இந்த மாதிரி ஸ்னோ இருக்கிற டைமில் வர்றது ரொம்ப ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ஃபுல் குளிர் நீ ஃபுல்லாகவே. ஸோ இப்போ வந்து இந்த ஹவுஸ் எப்படி இருக்கா அப்படிங்கிறத ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறோம். ஐஸில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. நைட்டு வந்தப்போ உள்ளே போகவே முடியல, அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு. செமையாக அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. நைட் ஃபுல்லாக ஸ்னோ படிச்சு. இந்த காரில் தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வழுக்கும் ஃபுல்லாக பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது ஐஸ் கிட்டே. ஸோ இது வந்து சுற்றி வந்து ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக கேட் இருக்குது. பார்பிக்யூ பண்ணுறதுக்கான அந்த கிரில் செட்டு, கேஸ் கிரில்னு போட்டிருக்கு. ஸோ வின்டர் டைம் இல்லை இது. ஸோ ஆனால் சம்மர் டைமில் யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துல வந்து ஸோ நிறைய பேர் வந்து பார்பிக்யூ பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்கு பின்னாடி இப்போ பார்த்துருக்கீங்க. வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கூட மண்ணே தெரியல. ஃபுல்லாக ஸ்னோவில் வந்து மரம் வளர்ந்த மாதிரி இருக்குது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. எம்டி லேண்ட் ஃபுல்லாகவே ஸ்னோ. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மவுண்டன்லாம் அழகாக தெரியுது. குளிரில் செம்மையாக குளிருது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து வீட்டுக்கு ஒரு குறவழி மாதிரி வச்சுருக்காங்க சைடில். பட் மெயின் டோர் அந்த பக்கம் இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக உட்லேயே செஞ்சுருக்காங்க. எல்லாமே உட்டு. இந்த என்ட்ரன்ஸு. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து அந்த புறவாசல் சொன்னேன்ல, அதோடைய இது டோர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி போனோன்னா வந்து அந்த உட் ஃபயர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கிடையாது, ஹீட்டெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு போல் வந்து ஸோ அந்த கன்வென்ஷன்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், உட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கட்டு வந்து 1000 என்னமா, 1000னா 600 ரூபா ஒரு கட்டு யூஸ் பண்ணால். நாங்கள் ஆல்ரெடி 2 கட்டு யூஸ் பண்ணிட்டோம். இதோட விலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 2000 இந்த உட்டுக்கு மட்டுமே. ஸோ இது வந்து போட்டு ஒரு 1/2 hour ஃபுல்லாகவே ஹீட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள், செமையாக இருக்குது. ஓகே ஆச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடே வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த இது மரக்கட்டில் வச்சுருக்காங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ அதுவும் ஃபுல்லாக வுட்டாக இருக்குது. ஒரு ஸ்டவ் இருக்குது. நாங்களாம் சமைச்சு நாடிச்சு வச்சுக்கிறோம். அவங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாம் வந்து, அதாவது கிளாஸு, பிளேட் எல்லாமே எடுத்துக்கலாம் போல். இதுலேயே வச்சுருக்காங்க. எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. சமைக்க தேவையான எல்லா வசதியும் இருக்குது. கிச்சன் ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் இருக்குது. டாய்லெட்டு பாத்ரூமு அட்டாச்சாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஸோ ஃபஸ்ட் நான் உள்ளே பார்த்தப்போ அது டாய்லெட்டே நம்மள பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா டாய்லெட்னா ஒரு க்ளோஸ் ரூமாக இருக்கும், பட் உட்டில் செஞ்சனால வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ இது வந்து குளிக்கிற ரூமு. அவங்களே சோப்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, சோப்பு ஷாம்பு கண்டிஷனர்லாம். இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டாய்லெட் ஜப்பானில் எல்லாமே இருக்குங்களா. ஸோ லைக் அந்த உட்கார சீட்டு ஹீட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி வரும். ஸோ வாஷ் பேஷனு தவால வெளியே கொடுத்துருந்தாங்க, வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் இந்த வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணல. ஸோ ஏன்னா அவங்களே க்ளீன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோஃபா வச்சுருந்தாங்க. ஸோ மேலே வந்து அழகாக லைட்டு செட் பண்ணி அங்கங்கே லைட்டு வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லைட்டு பாருங்கள் அழகாக கொடுத்துருக்காங்க, ஏதோ பேப்பர் கசக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஃபேனோட சேர்த்துனா லைட் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபேனு போடலை, நாங்கள் அடிக்கிற குளிருக்கு எங்கே ஃபேனை போடுறது. அப்படியே நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக மேலே போகலாம். மேலே தான் வந்து தூங்கிறதுக்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. ஸோ இது மேலே வந்து நம்மளுக்கு படுக்கிறதுக்கு 2 பெட்டு கொடுத்துருந்தாங்க மொத்தமாக. ஏன்னா நாங்கள் மொத்தமாக வந்து ஒரு 6 பேர் போயிருந்தோம். பட் ஆனால் 2 பெட் தான் கொடுத்துருக்காங்க. மீதி வந்து படுக்கிறதுக்காக வந்து ஃபுத்தான் கொடுத்தாங்க. ஜப்பானில் வந்து ஃபுத்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, பெட்டு வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பெட்ரூம் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனிலேருந்து வெளியே அந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப குளிர்னால வந்து எங்களால் வெளியே அவ்வளோ போய் என்ஜாய் பண்ண முடியல. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வீடு இருக்குது, ஒரு கூரை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. கீழே வந்து இந்த ஃபுத்தான் பெட்ஷீட்லாம் போடுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இன்னொரு கண்ணாடி இந்த பக்கம் இன்னொரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்டு சொன்னல, ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இந்த பெட்லேயும் வந்து ஒரு 2 பேர் வந்து படுத்துக்கிற மாதிரி வந்து வசதி வச்சுருக்காங்க. கூட வந்து ஒரு அழகாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டியும் வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜன்னலேருந்து பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மேல் போர்ஷனில் இருக்கிற வசதிகள். இந்த வீட்டோட ரெண்ட்டை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ஒரு நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கு இதோட ரெண்ட் வந்து 45,000 yen. இது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் வரும். ஏன்னா ஜப்பானில் இது ரொம்பவே காமன். இந்த மாதிரி வெளியே அதாவது அவுட்டோரில் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்து எடுத்து தங்குறதுலாம் காமன். ஸோ நிறையா பேர் ஒரு வேளை குரூப்பாக போனோன்னா ஸோ நம்ம அந்த அமௌண்ட் ஷேர் பண்ணிக்கிறனால வந்து இது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸாக தெரியாதுன்னு வச்சுங்களேன். கிளம்பியாச்சு வீட்டு விட்டு இன்னொரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸ் எல்லாம் ஓனர் இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்கான கீயை வந்து ஸோ வெளியே இருக்க ஒரு கீ பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க. போட்டு பின்னு வந்து செட் பண்ணிடுவாங்க. நம்ம ஆன்லைனில் அந்த வீட்டை புக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிடணும். ஸோ அவங்க வந்து அந்த கீ பாக்ஸ்க்கான பாஸ்வேர்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை அந்த பாஸ்வேர்டை போட்டு கீ எடுத்துக்கலாம். கீ எடுத்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்புறப்ப வீட்டை பூட்டிட்டு அந்த கீயை மறுபடியும் கீ பாக்ஸில் போட்டு ஸோ அந்த பின்னை வந்து நீங்கள் மாற்றி வச்சுட்டு போயிடணும். இந்த மாதிரி வந்து ஜப்பானில் ஆளே இல்லாமல் அது ஓனரே இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஜப்பானில் இருக்க இந்த வுட்டன் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சுற்றி காமிச்சோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல்.